அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான ஒரு 12 டிவைடர் ஸ்டாக்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்காங்க. நீங்க வந்து அத செக் பண்ணி தான் ஆவணும். ஏன்னா இந்த டைம்ல வந்து மார்க்கெட் நல்ல கரெக்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த கரெக்ஷன்ல நம்ம வந்து நம்ம நம்ம வந்து ஒரு பக்கம் போயிறக்கூடாது. நம்ம வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் நம்மள்ட்ட இருந்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் என்னதான் கரெக்ஷன் ஆகுதுனாலும் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட்னு ஒரு அமௌண்ட் வந்து பாசிவ் இன்கம் வந்துகிட்டு இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வந்து செக்டார் வைஸ் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். ஒரு செக்டாருக்கும் என்னென்ன ஹையஸ்ட் ஈல்டு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அதையுமே ஒரு ஸ்கிரீன் பண்ணியிருந்தோம். என்னென்ன எப்படியெல்லாம் ஸ்கிரீன் பண்றது, சிஏஜிஆர் வச்சு அதுக்கப்புறம் பி ரேஷியோ வச்சு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோல ஒரு 12 செலக்டிவா இருக்க ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஒன்று அதோட டெப்ட் என்ன இருக்கு, டெப்ட் எக்யூட்டி, மார்க்கெட் கேபிட்டல், பிசினஸ் என்ன பண்றாங்க, பிசினஸ் கண்டிப்பா தெரியணும் உங்களுக்கு. அது தெரியாம நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பர்சன்டேஜ், டிவிடெண்ட் அமௌண்ட் என்ன கொடுக்குறாங்க, பி ரேஷியோ, செக்டார் பிஇ இதெல்லாம் எப்படி இருக்கு, 5 இயர்ஸ் ஏஜிஆர் ரிட்டர்ன் எப்படி இருக்கு. ஓகே, ஒரு ஸ்டாக் நீங்க டிவிடெண்ட்காக வாங்குறீங்கன்னா அது வந்து ஓரளவு ஒரு 50% டிஸ்கவுண்ட்ல இருக்க மாதிரி வாங்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஸ்டாக் வந்து க்ரோ ஆகும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு பக்கம் டிவிடெண்ட் வரும். ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து மேபி மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு நீங்க தோணலாம். ஏன்னா இந்த வீடியோல காமிக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பாருங்க, ஆல்மோஸ்ட் மேல தான் இருக்காங்க. நம்ம வந்து வேற ஸ்டாக்ஸ்ல பாட்டம்ல வாங்கிட்டு அது இன்னும் மேல போல. பட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை ஒரு பக்கம் ஒரு ஆட்கள் வந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது வந்து எப்படின்னு தெரியல. நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம். நம்மளுமே ரீசெண்டாக ஐடிசி ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. இன்னொன்று நம்மகிட்ட வந்து டெலகிராம் சேனல் இருக்கு, டெலகிராம் குரூப் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. நிறைய புதிய இன்வெஸ்டர் வந்து நம்ம சேனலை பார்க்குறாங்க. உங்களுக்கு தேவையான டவுட்ஸாக இருக்கட்டும், என்ன வேணாலும் நமக்கு வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு ஒரு குரூப்பே இருக்கு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர் அவங்க தாட்ஸையும் அதில் போடுறாங்க. டெய்லி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னொன்று, இந்த சேனலோட லிங்க் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க. உங்களுக்கு அது லிங்க் இருக்கு. செகண்ட் சேனலும் இருக்கு. சப்போஸ் இந்த சேனல் ஏதாச்சும் ஆச்சுன்னா நமக்கு செகண்ட் சேனலும் ஆல்ரெடி இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது HCL டெக்னாலஜிஸ். டிசிஎஸ் HCL டெக்னாலஜி தான் நல்ல ஒரு டாப் பிளேயராக இருக்காங்க இது டிவிடெண்ட் கொடுக்கறதுல. பட் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் நமக்கு வந்து HCL தான் நமக்கு வந்து என்ன சிஏஜிஆர், அதாவது ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ், ப்ரைஸ் ரிட்டர்னும் இவங்க அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு 3.5%. மார்க்கெட் என்னதான் கரெக்ஷன் ஆனாலும் இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா டிவிடெண்ட் வந்து நிற்காது இல்லை. ஸோ அது வந்து அதை நம்பி தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இன்வெஸ்டர். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் செக்டார் ஷார்ட்னு போட்டிருக்கீங்களா, HCL டெக், இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணணும். இது வந்து நேமு HCL டெக்னாலஜிஸ். ஐடி சர்வீசஸ் கன்சல்டிங், 4 லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ப்ரைஸ் வந்து 1700 இருக்கு. இது வந்து 5 இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து காம்பவுண்டிங்கா ஒரு வருஷத்துக்கு 10%, 5 வருஷத்துக்கு கண்டினியூஸா 10% 11% கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 3.5% கொடுக்குறாங்க இயர்லி. ஒரு டிவிடெண்ட் வித் செக்டார். ஓகே, செக்டார் டிவிடெண்ட் வந்து 0.9 தான். இதை விட இது அதிகமாக தான் இருக்கணும் எப்பயுமே. ஸோ அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 60 ரூபா கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு குமுலேட்டிவா எடுத்த நம்பர் தான் இது. ஓகே, ஸோ எக்ஸாக்டா இதை ப்ரிடிக்ட் பண்ணும்போது கொஞ்சம் மாறும். ஓகே, டெப்ட் equity 0.1. ஓகே, ஒன்றுக்கு கீழே இருந்தால் நல்ல ஒரு கடன் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் அர்த்தம். டெப்ட் வந்து டோட்டல் டெப்ட் வந்து 6000 கோடி இருக்கு. நமக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டலை கம்பேர் பண்ணும்போது டோட்டல் டெப்ட் கம்மியாக இருந்தாலே ஓகே தான். பட் இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அதனால இது ஒரு நல்ல ஒரு வேல்யூவாக தான் தெரியுது. பி ரேஷியோ வந்து 26 இருக்கு. செக்டார் பி வந்து 28 இருக்கு. ஸோ செக்டார் பியோட பி ரேஷியோ கம்மியாக இருந்தாலே ஓரளவு நல்ல வேல்யூஷன்ல இருக்கிறதா தான் மீனிங். ஸோ அப்படி பார்த்தா இது வந்து நல்ல ஒரு வேல்யூஷன்ல தான் இருக்கு. பட் பிரைஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க பாருங்க, 2023 1000 இருந்தது, இப்போ 1700 போயிருக்கு. ஸோ 2023, 2024, 25. ஸோ எல்லா டைமும் இவங்க 3.5% டிவிடெண்டும் கொடுத்து ப்ரைஸும் மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து எப்பயுமே நீங்க வந்து பாட்டம்ல நீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல அது நல்ல லாங் டேர்ம்ல நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டும் கொடுக்கும்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் கூட ஒரு நல்ல ஒரு ரேஞ்சா இருந்திருக்கும். பட் நிறைய பேர் வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. பட் தெரிலங்க. இதெல்லாமே நம்ம ரிஸ்க் தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் தான். கண்டிப்பாக லேர்னிங் மட்டும் தான் இதுல இருந்து எடுத்துக்க முடியும். நீங்க ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்டர் அட்வைசர்கிட்ட நீங்க கேளுங்க. ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து ஐடிசி. இந்த ஸ்டாக்கை பத்தி பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் ரீசனாக தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். எஃப்எம்சிஜி டொப்பாக்கோ செக்மெண்ட்ல இருக்க ஒரு கம்பெனி. இதெல்லாமே டிமாண்ட் எப்பயுமே இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4 லட்சம் கோடி இருக்கு. க்ளோஸ் பிரைஸ் வந்து 323 க்ளோஸ் ஆயிருக்கு. ரீசெண்டா இதுல வந்து அடிஷனல் சர்வீஸ், அடிஷனல் டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு போட்டதுனால பட் இது வந்து எப்பயுமே
அதனால இப்போ பிரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மெயின் ரீசன் அது மட்டும்தான். பேலன்ஸ் இந்த இந்த கம்பெனில நல்ல ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு. நிறைய பேர் இன்வெஸ்டர் வந்து இதுல முதலீடு பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் சிஏஜிஆர் பாருங்க, 10% வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க. நெகட்டிவா கிடையாது. நம்ம ஒரு ஒரு டிவிடெண்ட்காக வாங்குறது ஒரு 10% மேலேயாச்சும் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இன்னொன்னு டிவிடெண்ட் ஈல்டு பாருங்க 4.4% இவங்க கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் வில் செக்டார் வந்து செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2.7 தான். ஸோ இதை விட அது அதிகமாக இருக்கு. ஸோ நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான் இவங்க கொடுக்குறது. ஒரு ஷேருக்கு வந்து 14 ரூபா கொடுக்குறாங்க. டெப்ட் ஈக்விட்டி ஜீரோ தான், உங்கள்கிட்ட கடனே கிடையாது. டோட்டல் டெப்ட் வந்து 285 கோடி. ஸோ இதெல்லாம் மேட்டர் கிடையாது. பாருங்க, இது வந்து 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. பி ரேஷியோ 11 தாங்க இருக்கு. செக்டார் பி 34 இருக்கு. ஸோ 34 இது எங்க இருக்கு, ஒரு எந்த அளவுக்கு கீழே டவுன்ல இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு சில டைம் தான் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புல நீங்க முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஒரு டிவிடெண்டும் கிடைச்சு அதுக்கப்புறம் பிரைஸும் மேலே ஏறும்போது நல்லா இருக்கும். பாருங்க, 2023க்கு முன்னாடி எல்லாம் 200 ரூபாயில இருந்தது. இப்போ மேபி ஒரு கரெக்ஷன்ல இருக்கு. கரெக்ஷன்னா ஒரு பேட் நியூஸ் இருக்கிறதுனால கீழே வந்துகிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஸோ இந்த கம்பெனி வந்து ஓஎன்ஜிசி, இது வந்து மேக்சிமம் வந்து டிவிடெண்ட்காக தான் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இதுவுமே ஒரு கவர்மெண்ட் பேஸ் கம்பெனி. பட் இதுல பாருங்க 5 இயர்ஸ் ஏஜிஆர் 21% கொடுக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் பேஸ் கம்பெனி இந்த அளவுக்கு கொடுத்து டிவிடெண்ட் கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். 245 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட்ல இருக்கு. நான் வந்து எதையுமே ஹைலைட் பண்ண முடியாது, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க தான் பாத்துக்கணும். சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட்ல இப்போதைக்கு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 2023லாம் பாருங்க 150 ரூபாய் இருந்தது, ஆல்மோஸ்ட் 350 போயிட்டு இப்போ வந்து கரெக்ஷன்ல இருக்கு. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு வந்து 5% கொடுக்குறாங்க. செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3.7 தான். ஸோ அதை விட இது அதிகமாக தான் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு தான். ஒரு ஷேருக்கு வந்து 12 ரூபா கொடுக்குறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.5. ஸோ இது வந்து மேக்ஸிமம் கடன் கம்மி தான். பட் இவங்களுடைய டோட்டல் டெப்ட் வந்து 1,87,000 கோடி இருக்கு. ஸோ இது வந்து நான் எதுக்காக சொல்றேன்னா கவர்மெண்ட் ஸ்டாக். ஸோ டெப்ட் என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு ஆயிருது. ஸோ கவர்மெண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்னங்க ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். பி ரேஷியோ வந்து 8.5. ஓகே. ஸோ பட் செக்டார் பி வந்து 18 இருக்கு. ஸோ செக்டார் பியோட பி ரேஷியோ கம்மியா இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் ஓரளவு ஓகே, அந்த மாதிரி தான், ஓரளவு இல்லை நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்துக்கோங்க. அடுத்து வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஸோ இந்த கம்பெனி வந்து பிரைஸ் வந்து ஆல்ரெடி டாப் டியரை போட்டு மேலே போயிடுச்சுங்க. இது வந்து ஹின்சிங்க், அதோட ஷார்ட் நேமு. மைனிங் செக்டர்ல இருக்க ஒரு கம்பெனி. இதுவுமே ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனின்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2,95,000 கோடி இருக்கு. 3 லட்சம் கோடி. க்ளோஸ் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கு, 698 ரூபாயில இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 5 இயர்ஸ் ஏஜிஆர் இதுவுமே 20% கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.2 கொடுத்துருக்காங்க. ஒரு செக்டாரோட டிவிடெண்ட் ஈல்டை விட இது அதிகமாக இருக்குது. ஸோ 2.6 தான். டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து 29. டெப்ட் ஈக்விட்டி 0.8 தான். டோட்டல் டெப்ட் வந்து ஒரு 10,000 கோடி. இது ரொம்ப கம்மி தான். இன்னொன்று பி ரேஷியோ, செக்டார் பி, இது ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி மேலே இருக்குது. ஸோ தெரில, வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் வந்து வாய்ப்பை மேபி யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் டிவிடெண்ட் ஈல்டு நீங்கள் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கோல் இந்தியா. ஸோ இவங்க வந்து மைனிங் 2,50,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இதுவுமே ஒரு கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி. 418 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சூப்பர் சப்போர்ட்ல இருந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டு இருக்காங்க. 25% வந்து இவங்க 5 இயர்ஸ் ஏஜிஆர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் வாட்ச்ல நீங்க வந்து வச்சுக்கிறது மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு லாங் டேர்முக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். டிவிடெண்ட் வந்து 6.3% கொடுக்குறாங்க. செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு 4.8 தான். டிவிடெண்ட் per ஷேர் வந்து 26 ரூபா கிடைக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.1 தான். டோட்டல் டெப்ட் வந்து 9,146. பி ரேஷியோ வந்து 7.3. செக்டார் பி 29. ஸோ இதுவுமே நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா, இவங்க வந்து பேங்கிங் செக்டர்ல பப்ளிக் பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க், இது கவர்மெண்ட் பேங்க் தான். 1,53,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இவங்க வந்து 290 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. 5 இயர்ஸ் ஏஜிஆர் 32% கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 2.8. பட் செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு 1.8 தான். ஸோ அதோட இது அதிகம் தான். ஸோ இது அது அந்த இந்த மாதிரி பெஸ்ட்டாக தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஒன்றுக்கும். டிவிடெண்ட் per ஷேர் வந்து 8.4 ரூபா கொடுக்குறாங்க. டெப்ட் ஈக்விட்டி 0 தான். உங்களுக்கு டெப்ட் கடன் கிடையாது. பி ரேஷியோ வந்து 7.4. செக்டார் பி 17.7. ஸோ இது வந்து நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து வந்து பாரத் பெட்ரோலியம். நல்ல ஒரு வேல்யூஷன்ல இருந்தாலும் பிரைஸையும் நீங்க பார்க்கணும். பிரைஸ் வந்து மேல இருந்தா அது வாங்கிட்டு என்ன யூஸ், அதையும் நீங்க பார்க்கணும். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிபிசிஎல், ஆயில் அண்ட் கேஸ் ரெஃபினரி மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி பிசினஸ்ல இருக்க ஒரு கம்பெனி. 1,51,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. 349 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு ஹை போயிட்டு 380 அந்த மாதிரி போயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெருசாலாம் லோல கிடையாது. 12 ரூபா. இது வந்து 12% வந்து 5 இயர் சிஏஜிஆர் கொடுக்குறாங்க. அது மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு 2.8. செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு 1.5 தான். ஸோ அதோட இது அதிகம் தான். இப்போ டிவிடெண்ட் per ஷேர் வந்து 10 ரூபா.
டெப்ட் ஈக்விட்டி 0.8, 66,000 கோடி கடன் இருக்கு. ஸோ அது ஓகே. பட் இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனியாக வந்துடும்ல. பி ரேஷியோ வந்து 11, செக்டார் பி வந்து 18. ஸோ இதுவுமே நல்ல ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்கு. பட் 2023 எவ்வளோ இல்லை, ₹175 இருந்திருக்கு. ஸோ அதை பாருங்க எப்படி இருக்குன்னு. கெயில் இவங்க வந்து ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் நோக்கி வந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட் லைன் தான் இருக்க மாதிரி தெரியுது. கெயில் இவங்க வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட் கேபிட்டல் பாருங்க 1,00,000 கோடிக்கு மேல இருக்கு. க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 160 ட்ரேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 240க்கு போயிட்டு இப்போ வந்து அப்படியே கீழே கரெக்ஷன்ல இருக்கு. 5 இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து 12.5, டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.6 கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ். செக்டார் டிவிடெண்ட் 3.1 தான். ஸோ இதை பார்க்கும்போது இது ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான். ஒரு ஷேருக்கு வந்து 7.7 ரூபா கொடுக்குறாங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.3, 21,000 கோடி டெப்ட் இருக்கு. ஸோ பரவாயில்ல தான். இதுவுமே கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி. பி ரேஷியோ 8.6 தான். செக்டார் பி 20 இருக்கு. ஸோ இதுவுமே நல்ல ஒரு வேல்யூவேஷன் தான் காமிக்கிறாங்க. OFSS, ஒராக்கிள் ஃபைனான்சியல். ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸில் இருக்கிற ஒரு கம்பெனி. 69,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி தான். 7,900 ப்ரைஸ் இருக்கு. நல்ல ஒரு ஹையர் ப்ரைஸு. பட் இதில் இருக்க இதெல்லாம் பாருங்க பெனிஃபிட்டு. 5 இயர்ஸ் வந்து 19% இவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க வருஷம் வருஷம் சிஏஜிஆரில். டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3.3 கொடுத்துருக்காங்க. செக்டாரில் வந்து 0.7 தான் இது கொடுக்குறது. அதாவது செக்டார் டிவிடெண்ட் 0.7 தான். அதோட இது உங்க எத்தனை மடங்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்துங்க. டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து ₹265 இந்த ஸ்டாக் வந்து கொடுக்குது. ஒரு ஸ்டாக் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ₹265 உங்களுக்கு டிவிடெண்டாக மட்டும் கிடைக்கும். டெப்ட் ஈக்விட்டி 0 தான். இவங்கள்ட்ட கடன் ரொம்ப கம்மி. டோட்டல் டெப்ட் 46 கோடி தான் இருக்கு. பி ரேஷியோ 29, செக்டார் பி 28. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு லிமிட்டில் தான் இருக்கு. பட் ப்ரைஸ் பாருங்க ஒரு சப்போர்ட் லைனில் இப்போதைக்கு இருக்கு. அடுத்து வந்து நேஷனல் அலுமினியம், நால்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் அலுமினியம் இவங்க வந்து மெட்டல்ஸ் அலுமினியம் பிசினஸ்ல இருக்க ஒரு கம்பெனி. இவங்க வந்து 68,000 கோடி மார்க்கெட் வேல்யூ. இதுவுமே ஒரு மிட் கேப். ₹370 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஆல் டைம் ஹைல தாங்க இப்பயுமே இருக்கு. 5 இயர்ஸ் ஏஜிஆர் பாருங்க 50% மேல கொடுத்துருக்காங்க. பட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2.8 தான். பட் அதுவுமே செக்டாரோட கம்பேர் பண்ணும்போது டாடா ஸ்டீலோட இவங்க அதிகமாக கொடுக்குறாங்களான்னு தெரில. பட் நான் அதை கம்பேர் பண்ணல. பட் இவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வச்சு நான் கம்பேர் பண்ணுறேன். 5 இயர்ஸ் ஏஜிஆர் 50% மேலே கொடுத்துருக்கு ஒரு கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டு செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு விட அதிகமாக தான் கொடுக்குறாங்க. 1.3 தான் செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு. ஒரு ஷேருக்கு வந்து 10 ரூபா 50 பைசா கொடுக்குறாங்க. டெப்ட் ஈக்விட்டி 0 தான். டோட்டல் டெப்ட் வந்து 182 கோடி இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே தான். பி ரேஷியோ 12 தான் இருக்கு. செக்டார் பி 29. ஸோ வேல்யூவேஷன் ஓகே தான் இருக்கு. ப்ரைஸ் எங்கேயோ இருக்கு. ஸோ யார் இதை அந்த அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என்எம்டிசி பாருங்க, இவங்க வந்து மைனிங் ஓர் அந்த பிசினஸ் இருக்குது. இதுவுமே ஒரு மிட் கேப் 67,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. 76 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 100 ரூபாய்க்கு கீழே கேட்பாங்கல்ல ஸ்டாக்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ்னா மேபி இது வந்து வாய்ப்பா இருக்குமான்னு தெரில. 5 இயர்ஸ் பாருங்க 23% வந்து இவங்க சிஏஜிஆர் ப்ரைஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.3 இவங்க கொடுக்குறாங்க. செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு 2.8 தான். டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து 3.3 ரூபா இவங்க வந்து ஒரு ஷேருக்கு வச்சிருந்தா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.1 தான். ஸோ இது கம்மி தான். 4,000 கோடி டெப்ட் இருக்கு இப்போ டோட்டல் டெப்ட். ஸோ அதை கம்பேர் பண்ணது ஓகே தான். பி ரேஷியோ 10.3 தான். செக்டார் பி 29 இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம பார்க்குற எல்லா கம்பெனியுமே வேல்யூவேஷன் படி பி ரேஷியோ வச்சு ஓரளவு நல்ல ஒரு இதில் தான் இருக்கு. அடுத்து வந்து யூடிஐ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து அசட் மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து 12,000 கோடி இருக்கு. க்ளோஸ் ப்ரைஸ் வந்து இதுங்க ஒரு 975, ஆல்மோஸ்ட் 1,500 போயிட்டு இப்போ வந்து 1,000 ரூபாய் பக்கத்தில் 1,000 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு ப்ரைஸு. இது வந்து யூடிஐ ஓகே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து 11%, ஆல்மோஸ்ட் 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.9% கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 5% கொடுக்குறாங்க. செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3.9 தான். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது டிவிடெண்ட் ஈல்டு அதிகம் தான். டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து 48 ரூபா கொடுக்குறாங்க. டெப்ட் ஈக்விட்டி வந்து 0. இவங்களோட டெப்டே கிடையாது. டோட்டல் டெப்ட்டும் ஒன்றுமே கிடையாது. பி ரேஷியோ வந்து 17, செக்டார் பி 17.6 தான். ஸோ பி வேல்யூவேஷன் படி இது ஓரளவு நல்ல வேல்யூவேஷன் தான். இன்னொன்று ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் காமிச்ச எல்லா சார்ட்டுமே மந்த்லி சார்ட்டு, மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்ச சார்ட்டு. ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ யாருமே பேனிக்க ஆக வேணாம். மார்க்கெட்டு டைரக்ஷன் எங்கே போனாலும் கடைசியில் அது வந்து இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போகும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியாவில் தான் நிறைய இன்வெஸ்டர் வந்து முதலீடு பண்ண நினைக்கிறாங்க. எஃப்ஐஐ டெம்பரரியாக கீழே போயிட்டு இருக்காங்க. நமக்கு பிப்ரவரி 1 நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் எஃப்ஐ உள்ளே வந்தாங்கன்னா எல்லோருக்கும் சந்தோஷம் தான். க்ரீனில் பார்க்கலாம் நம்ம போர்ட்ஃபோலியோலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.